நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சட்டசபையில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய அமமுக எம்எல்ஏ காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. சட்டசபையில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய அமமுக எம்எல்ஏ காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், சட்டசபையில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து பேசிய அமமுக எம்எல்ஏ காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்கள். தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்புகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பரபரப்புகளுக்கு மத்தியிலே சில சுவாரஸ்யங்களையும் பார்க்க முடிகின்றது. அதில் ஒன்றாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பார்க்க முடியும். ஏனென்றால் தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் சர்ச்சை எழுந்ததென்றால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த கட்சியினுடைய ஒரே வெற்றியாளரான காமராஜ் அவர்களை மையமாக வைத்துதான் அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததாக ஒரு தகவல் பரவியது. அதன் பிறகு அந்த வீடியோ எல்லாம் AI முறையில் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று டிடிவி தினகரன் விளக்கம் அளித்திருந்தார். இன்று சட்டப்பேரவையிலே பேசும்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய காமராஜ் ஒரு சிறந்த ஆட்சியை தரக்கூடிய நல்ல இளைஞராக நான் விஜயை பார்க்கின்றேன் என்று தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய்க்கு கடுமையான புகழாரங்களை சூட்டியிருந்தார். இந்த நிலையில்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி இன்றைக்கு சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பது கட்சியினுடைய குறிக்கோளுக்கும் கோட்பாட்டுக்கும் முரணானது என்பதால் காமராஜ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் இன்று முதல் நீக்கி வைக்கப்படுகின்றார் என்று டிடிவி தினகரன் தன்னுடைய அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். கழகத்தினுடைய கொள்கை குறிக்கோளுக்கு கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டிருக்கின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தி விட்டார். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி களங்கத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்கி விட்டார். எனவே காமராஜ் மன்னார்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் இன்றைக்கு சட்டப்பேரவையிலே மன்னார்குடி உறுப்பினர் எழுந்து பேசும் பொழுது முதலமைச்சர் தலைமையிலான அரசு தொடர்வதற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னை ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி என்று குறிப்பிட்டுக் கொண்டும் அவர் கிட்டத்தட்ட ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேசுவதை போன்றுதான் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருந்தார். முதலமைச்சர் பொறுப்பேற்று 1-2 நாட்கள் தான் ஆகின்றது. ஆனால் நான் இதுவரை பார்த்த சென்னையிலேயே இது போன்று சுத்தமான ஒரு சென்னையை நான் பார்த்தது கிடையாது என்றெல்லாம் முதலமைச்சர் ஆட்சிக்கு கடுமையான புகழாரத்தை கூட்டியிருந்தார் அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய காமராஜ். இவர்தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து விட்டதாகவும் அவருடைய கடிதத்தை கொண்டு சென்றுதான் ஆளுநர் மாளிகையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்து தன்னை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்த பொழுது விஜய் தாக்கல் செய்தார். உடனடியாக அது ஒரு போர்ஜரி கடிதம் என்று ஆளுநர் மாளிகைக்கு சென்று முறையிட்டார் டிடிவி தினகரன். அது மட்டுமல்லாமல் அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். முதலமைச்சரானால் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே ஊழல் செய்கின்றீர்களா விஜய் அவர்களே என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் கேள்வி எழுப்பியிருந்தார். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுதாத அவருடைய பெயரில் போலியாக ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு போலி கடிதத்தை உருவாக்கி விட்டார்கள் என்பதாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லியிருந்தார் டிடிவி தினகரன். சில கேள்விகளை கூட அப்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் முன்வைத்தார்கள். ஒரு வீடியோ வெளியாகி இருக்கின்றது. அமமுகவினுடைய உங்கள் கட்சியினுடைய காமராஜ் அவர்கள் தான் சட்டப்பேரவை உறுப்பினர் கையெழுத்திட்டு நல்ல முறையில் மனமகிழ்ச்சியோடு கையெழுத்திட்டு கடிதம் கொடுப்பது போன்றே இருக்கின்றது. காருக்குள் உட்கார்ந்து அவர் எழுதக்கூடிய கடிதம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதம் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர் பெயரில் போலியாக கடிதம் கொடுத்து விட்டதாக எப்படி சொல்ல முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது டிடிவி தினகரன் அனைவரும் வியந்து போகக்கூடிய வகையிலான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அதாவது ஒரு AI முறையில் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று சொல்லியிருந்தார். AI முறையில் வீடியோ உருவாக்கும் பொழுது காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் கையில் கட்டி இருக்கக்கூடிய பச்சை கயிறு கூட அவ்வளவு துல்லியமாக தென்படும். அவர் கையில் கட்டி இருக்கக்கூடிய கடிகாரம் கூட சிறிய மாற்றம் கூட இல்லாமல் AI வீடியோவில் இருக்கும் என்று கேட்ட பொழுது அவ்வளவு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் AI முறையில் இந்த வீடியோவை பதிவு செய்து விட்டார்கள் போல என்பதாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு முதல் நாளில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த உடனேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒற்றை வெற்றியாளரும் ஒற்றை உறுப்பினரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு தொடர்வதற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக சொல்லிவிட்டார்.
எனவே வெளிப்படையாக அவரே இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்ட பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு வேறு வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலே கட்சியை விட்டு நீக்கியதாக சொல்லியிருக்கின்றார். தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை சட்டப்பேரவைக்குள் தந்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டு அடிப்படையிலே காமராஜை கட்சியை விட்டு நீக்கி இருக்கின்றார். இதன் காரணமாக எந்த சிக்கலும் பெரிய அளவில் சட்ட ரீதியாக எழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஒற்றை உறுப்பினர், ஒருவேளை அவரே முன்வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்திருந்தால் கூட ஒரே உறுப்பினர் இருப்பதால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இப்பொழுதைய நிலையில் கட்சியை விட்டு அமமுக அவரை நீக்கி இருப்பதன் காரணமாக அது சட்டப்பேரவைக்கு தெரிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றால் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லும். அதுவரை அவர் மன்னார்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருப்பார். எனவே நாளை நடைபெறக்கூடிய வாக்கெடுப்பில் கூட அவர் பங்கெடுத்து அரசுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசு தொடர்வதற்கு வாக்களிக்க கூடும். ஏற்கனவே அதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் இன்று பேசியிருந்தார். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் பேசும் பொழுது டிடிவி தினகரன் இந்த அளவு தமிழக முதலமைச்சருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வரும் பொழுது அவருடைய கட்சியில் வெற்றி பெற்ற அந்த ஒரே உறுப்பினரும் இப்படி ஆதரவு தெரிவித்து பேசுகின்றாரே என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு விட்டார், ஆதரவு கொடுத்து விட்டார் என்ற அடிப்படையில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருப்பதாக டிடிவி தினகரன் தன்னுடைய அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். எனவே நாளை நடைபெறக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தரக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மேலும் ஒன்று கூடியிருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய காமராஜ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கின்றார் என்பது உறுதியாகி இருக்கின்றது. எனவே ஏற்கனவே அவருடைய நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.